ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு செல்வா இன்ஸ்டியூட். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ஸ்போக்கன் ஹிந்தி பார்த்துட்ருக்கோம். அதில் நிறைய கிராமர்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அதில் ஒரு சில ரூட் வேர்ப்ஸ் இருக்குது. ஒரு 12 விதமான ரூட் வேர்ப்ஸ் இதில் கொடுத்துருக்கேன். இதை எப்படி நம்ம கமாண்டில் யூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லித்தரப்போகிறேன். ப்ளஸ் உங்களுக்கு அனிமேஷன்ஸ் கொஞ்சம் வரும். நீங்கள் அந்த பிக்சரை பார்த்தும் நீங்கள் கற்றுக்கலாம். வாங்க நம்ம வீடியோ உள்ளார போகலாம். இப்போது நம்ம பேசுகிறதுக்கு தேவையான ரூட் வேர்ப்ஸ் பார்க்க போகிறோம். ரூட் வேர்ப்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டியது ஒரு 100-150 ரூட் வேர்ப்ஸ் தெரிஞ்சாலே ஹிந்தியில் ரொம்ப ஈஸியாக ஷைன் ஆக முடியும். சரியா? இப்போ நம்ம கமெண்டை யூஸ் பண்ணி வரக்கூடிய ரூட் வேர்ப்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு சல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சல்லுன்றதுக்கு நட அப்படின்னு அர்த்தம். ஸோ இது சலோ சலியே இந்த மாதிரி கமெண்ட் ஃபார்மில் யூஸ் பண்ணலாம். சலோனா நட, சலியனா நடங்க அப்படின்னு சொல்கிறது. சப்போஸ் மச்சலோ மச்சலியனா நடக்காதீங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஜான்றதுக்கான அர்த்தம் போன்றதுக்கும் சொல்லலாம். சரிங்களா? ஜான்றதுக்கு போ அப்படின்றதுக்கு சொல்லலாம். ஆனால் இது நடன்ற அர்த்தத்தை குறிக்காது. ஆனால் சல்லுன்றது போன்றதுக்கும் சொல்லலாம், நடன்றதுக்கும் சொல்லலாம். 2 விதமான அர்த்தங்கள் இருக்குது. அடுத்து 3வது பாருங்கள், தௌடுன்றது ஓடு அப்படின்னு அர்த்தம். ஸோ தௌடோ தௌடியே. ஸோ தௌடோனா ஓடு, தௌடியேனா ஓடுங்க அப்படின்னு அர்த்தம். அதேமாதிரி ஜாவோனா போ, ஜாயேனா போங்கன்னு அர்த்தம். இது எல்லாத்துக்கும் மத்து சேர்த்தா அது நெகட்டிவ் ஃபார்மில் குறிக்கும். சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப கவனமாக வச்சுக்கோங்க. இது கூட நீங்கள் தும்மோ ஆப்போ போட்டும் பேசிக்கலாம். ஸோ தும்மு வந்துன்னா தும் ஜாவோ, தும் சலோ அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். தும் தௌடோ அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ அதுக்கப்புறம் இந்த இதை பாருங்கள். இதில் என்னென்ன கொடுத்துருக்கேன்னா, இதில் ஒரு 3 கொடுத்துருக்கேன். அதில் ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு சட்டு. இந்த சட்டுனா ஏறு அப்படின்னு அர்த்தம். சட்டுனா ஏறு. அதுவே சடோ சடியனா ஏறுங்க அந்த மாதிரி ஃபார்மேட்டில் குறிக்கும். அதுவே உத்தர்னா இறங்கிறது. இப்போ மேலேருந்து கீழே இறங்கிறதுக்கு உத்தரோ, நீச்சே உத்தரோ. ஸோ அந்த மாதிரி சொல்கிறது உத்தரோ உத்தரியே அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 3வது கிர். ஸோ இந்த கிர்னா விழருது. ஸோ கிர்கையா விழுந்துட்டான். ஸோ கிரோ கிரியே, கிர்ஜாவ் கிர்ஜாயே விழுந்துருவேன். ஸோ அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஃபார்மேட்டை யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அடுத்த ரூட் வேர்ப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சலோ சலியன்னு பார்த்தோம். சல்னா நடக்கிறது. ஆனால் ஒரு சில நேரத்தில் போன்றதுக்கு கூட நம்ம சல்லுன்றதை யூஸ் பண்ணலாம். ஆனால் ஜான்றதை வெறும் போக்கு தான் யூஸ் பண்ணணும், நடன்றதுக்கு யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒன்று வருது பாருங்கள், சலா. அதாவது சலானா ஓட்டுறது. சரிங்களா? சலானா ஓட்டுறது. காடி சலாவ், வண்டி ஓட்டு. சலாயே ஓட்டுங்க. தேக்கே சலாயே பார்த்து ஓட்டுங்க. ஸோ இந்த மாதிரி சொல்கிறது சலா. அது ஒரு ரூட் வேர்பு. சல் வேற, சலா வேற. அடுத்து பார்க்கர்ன்றது கடந்து போகிறது. சரியா? கிராஸ் பண்ணி போகிறது. ஸோ பார்க்கரோ பார் கீஜியே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சாஃப்கர். எண்டிங்கில் கருக்கருன்னு தான் வரும். கருன்னு செப்பரேட்டாக வந்தால் வேறு மீனிங். சாஃப்கர்னா சுத்தம் செய்கிறது. ஸோ சாஃப்கரோ சாஃப் கீஜியே. ஃபார் எக்ஸாம்பிள் காடி சாஃப்கரோ அப்படின்னா வண்டியை சுத்தம் பண்ணு. ஸோ அந்த மாதிரியான அர்த்தம். ஸோ இந்த ரூட் வேர்ப்ஸ்லாம் நீங்கள் மைண்டில் ரிப்பீட்டடாக சொல்லி பார்க்கணும். இது கமாண்டை பேஸ் பண்ணி வர்றது. இந்த கமாண்டை பேஸ் பண்ணி வர்றதுக்கு நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் பார்த்துருக்கோம். பட் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ரூட் வேர்ப்ஸ். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சுன்ன்றது பார்த்திங்கன்னா காதால் கேட்குறது. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கஹானி சுனோ, மியூசிக் சுனோ. ஸோ இந்த மாதிரி கீத் சுனோ இந்த மாதிரி சொல்கிறது. கானா சுனோ அந்த மாதிரி இடத்துல சொல்கிறது. அடுத்து பூச்னா கேட்கறது, ஆஸ்க் அந்த மாதிரி சொல்கிறது. இது வந்துட்டு கேட்குறது எந்த கேட்குறது, வாயால் கேட்குறது, கொஷின் கேட்குறது. பூச்சியே அந்த மாதிரி சொல்கிறது. அடுத்து மாங்குனா கையால் கேட்குறது. ஸோ கேட்குறதுலேயே 3 விதமான கேட்குறதுக்கு இருக்குது. காதால் கேட்குறது, வாயால் கேட்குறது, கையால் கேட்குறது. ஸோ பைசா மாங்கோ அப்படின்னா பணத்தை கேளு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நிறையா அர்த்தம் இருக்குது. சப்போஸ் சவால் பூச்சோ அப்படின்னா கேள்வி கேளு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்து நம்ம வேறு ரூட் வேர்ப்ஸ் பார்க்கலாம். அதாவது பார்க்கறது, உட்காரது, படிக்கிறது சம்மந்தமான ரூட் வேர்ப்ஸ் பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு ஹிந்தியில் தேக்குனா என்ன அர்த்தம்னா பார்க்கறது. சரிங்களா? இப்போ டிவி தேக்கோ அப்படின்னா டிவி பாரு. மொபைல் தேக்கோ மொபைலை பாரு. தேக்கோ தேக்கியே பாருங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லலாம். மத் தேக்கோ மத் தேக்கியே அப்படின்னா பார்க்காத அப்படின்னு அர்த்தமானது. அதே மாதிரி அடுத்து பாருங்கள், பெயிட்னா உட்காரு. ஸோ பெயிட்டோ உட்காரு, பெயிட்டியே உட்காருங்க அப்படின்னு அர்த்தம். பெயிட்ன்றது ரூட் வேர்ப். அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணுறது தான் பெயிட்டோ பெயிட்டியே. அடுத்து படியே. படோன்றது படிக்கிறது. ஸோ ஹிந்தி படோ, இங்கிலீஷ் படோ அந்த மாதிரி சொல்கிறது. படியேனா படிங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரியான ரூட் வேர்ப்ஸ் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இந்த ரூட் வேர்ப்ஸ் ரொம்ப முக்கியமான ரூட் வேர்ப்ஸ். அதை தாண்டி இன்னும் நிறைய ரூட் வேர்ப்ஸ்லாம் இருக்குது. ஸோ என்னால் முடிஞ்சால் நானும் இந்த மாதிரி எந்த அளவுக்கு க்ரியேட்டிவாக உங்களுக்கு கொடுக்க முடியுமோ நானும் கொடுக்குறேன்.
சரிங்களா? இன்னும் நிறைய ரூட் வேர்ப்ஸ் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம அதை பற்றி பார்க்கலாம். ஹிந்தியில் பேசிக்ஸ் வீடியோஸ் நிறைய இருக்குது. ஸ்போக்கன் ஹிந்தி, ரீடிங், ரைட்டிங் ஹிந்திலாம் அதெல்லாம் போய் பார்க்காதவங்க அதை போய் பார்த்துக்குவாங்க. நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.